தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் பாஸ் ஆகுதா உங்களுக்கு? ஜாலியாக இருக்கீங்களா? இன்றைக்கும் ரெடி ஆகிட்டிங்களா ராமாயணம் கதை கேட்குறதுக்கு? கரெக்ட். இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய விஷஸ் சொல்லிடலாமா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ். நீங்களும் உங்கள் பக்கத்தில் எந்த குட்டீஸ் இருந்தாலும் சொல்லிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. சரியா? சரி, ராமாயண கதைக்குள்ளே போக போகிறோம். எதோடு விட்டுருக்கோம் ராமாயணத்தை அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டியாக என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது பரதன் ராமரை தேடிக்கொண்டு கிளம்புறாரு அயோத்தியிலேருந்து. அப்போது பரதனோட யாரெல்லாம் கிளம்புறாங்க அப்படின்னாக்க மனைவிமார்கள்லாம், அதாவது தசரதரின் மனைவிமார்கள், அன்னையர்கள், 3 அன்னையர்கள் கிளம்புறாங்க. கூடவே மந்திரிகள் கிளம்புறாங்க, முனிவர்கள் வராங்க, சேனைகள் வராங்க, யானை, குதிரை, தேர்ப்படை, காலாட்படை அப்படின்னு பல ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது அந்த அயோத்தியாவோட ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். கூடவே அந்த அயோத்தி மாநகரத்தில் இருக்கிறவங்களும் ராமரை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து கிளம்பிட்டாங்களாம். இப்போ ஞாபகம் வந்துச்சா? அதுக்கப்புறம் கங்கைக்கரை பக்கத்தில் ஸ்ருங்கவேரபுரத்தில் யாரை சந்திக்கிறாரு? குஹனை சந்திக்கிறாரு. அங்கிருந்து தானும் தவத்தில் வாழக்கூடியவர் போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறாரு. காட்டில் வாழ்பவரை போல, ஒரு தவசியை போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார் பரதன். இனிமேல் தரையில் தான் படுப்பேன் அப்படின்ற உறுதி எடுத்துக்கொள்கிறார். அதற்கப்புறம் பெரிய பெரிய படகுல கிளம்பி கங்கை கரையை தாண்டி வெளியில் இறங்கி நடக்கிறாங்க. நடந்து பரத்வாஜரது ஆசிரமத்துக்கு போகிறாங்க. பரத்வாஜர் அவங்கள வரவேற்கிறாரு. அவங்களுக்கு வேணுங்கிற வெல்கமிங் பண்ணி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு பரத்வாஜர். அங்கிருந்து பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருந்து அனைவரும் விடை பெற்று கிளம்புகிறார்கள். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஞாபகம் வந்துடுச்சாப்ப? இப்போ கண்டினியூ பண்ணலாமா? பரத்வாஜர் ஆசிரமத்திலேருந்து பரதன் கை கூப்பி வணங்கி கண்ணீர் மல்க விடை பெற்று கொள்கிறாராம். பின்னாடியே கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி 3 பேரும் வசிஷ்டர் முதற்கொண்டு அனைத்து குருமார்களும் எல்லோருமாக விடை பெற்றுக்கொண்டு பரத்வாஜர் ஆசிரமத்தை விட்டு கிளம்புறாங்க. பரத்வாஜர் சொன்ன வழியில் முதலில் பரதன் பின்னாடி சத்ருக்னன், அதற்கு பின்னாடி சுமந்திரர், அதற்கப்புறமா வசிஷ்டரோட நம்ம 3 மகாராணியர்கள், அதற்கு பின்னாடி சேனை. இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்களாம். குஹனும் வந்துட்டு இருக்காங்க. குஹனும் பரதனும் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்களாம். அப்போ முன்னாடி போகும்போது, அதாவது அவர் சொன்ன வழியில் சித்திரக்கூட மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி போகும்போது ஒரு இடத்துல இருந்து புகை வர்றத ஒரு மரத்தின் மீது இருந்து ஏறி குஹன் பார்த்தாராம். பார்த்த உடனே இந்த புகை வந்ததுன்னா நிச்சயமாக நித்தியமும், அதாவது தினமுமே ராமர் அக்னியில் சில பூஜைகள் செய்வாராம். அதற்காக எழுப்பப்படுகின்ற அந்த ஹோமத்திலிருந்து வருகின்ற புகை எல்லோருக்குமே உண்டானது. அது ராமரும் தினமுமே அந்த ஹோமத்தில் சில பூஜைகளை செய்வாராம். ஹோமகுண்டம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் செய்யக்கூடிய அந்த பூஜைகள், அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வரக்கூடிய புகை. காட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு மலை இருக்குது. மலையை சுற்றி ஒரே மரங்களாக இருக்குது. அதற்கு நடுவில் புகை வந்ததுன்னா அங்கே யாரோ தங்கியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அந்த வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு பரதன் சொன்னாராம். பரதன் வசிஷ்டருக்கெல்லாம் முன்னாடி குஹனும் பரதனும் 2 கிலோமீட்டர் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பரதன் சொன்னாராம், அந்த இடத்துக்கிட்ட அந்த புகை வருது, அந்த வழியாக நாம் சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி பரதன் போக பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மந்தாகினி நதி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த நதிக்கரையில் அந்த ரிவர் போய்கிட்டு இருக்கு. அந்த ரிவருக்கு சைடில் ஒரு பாறை, மலை தான். மலைக்கு கீழே மந்தாகினி ஓடுது, மேலே மலை இருக்குது. அந்த மலையில் தான் இவங்களோட ஆசிரமம் இருக்குது. நம்முடைய ராமர் லக்ஷ்மணரோட ஆசிரமம் இருக்குது. அந்த பாறையில் பாறை மேலே தர்பை பிள்ளை விரித்து கொண்டு ராமரும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள். 2 பேரும் உட்காந்து கொண்டிருக்காங்க. அப்போது ராமர் சீதைக்கு இந்த மந்தாகினியினுடைய கதையையும், அங்கே இருக்கக்கூடிய சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன மரங்கள் இருக்குது, என்னென்ன மரங்கள் என்னென்ன மாதிரியான பழங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி கொண்டே இருக்காராம். இங்கே பாரு சீதா, இதை பாரு சீதா, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு சீதா அப்படின்னு ஒரு மரத்தையும் அந்த மலையும் அழகையும் வர்ணித்து கொண்டிருக்காராம். அந்த மந்தாகினி நதியில் சில துறவிகள்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு? சேஜஸ்ன்னு காவி கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா?
அந்த மாதிரி துறவிகள் எல்லாம் நீராடி கொண்டிருக்கார்கள். அந்த மந்தாகினி நதியில் வந்து கால வேளையில தானே நீராடி கொண்டு அவர்கள் ஏதோ கடன்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரு சீதா, நதியில குளித்து கொண்டிருக்காங்க பாரு அப்படின்னு எல்லாரையும் கையை காமிக்கிறார். சீதையும் ராமரும் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, இங்கே பாருங்க. அப்போது எட்டி நின்று லக்ஷ்மணன் வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார். லக்ஷ்மணன் இவர்களோட எப்போவுமே அமர்ந்திருக்க மாட்டார், தனியாக தான் இருப்பாராம். அதே மாதிரி தனியாக நின்று யாராவது சுற்றி முற்றி ஏதாவது விலங்கு வருதா, யாராவது வராங்களான்னு பார்த்துட்டே நிற்கிறார். அப்போது அந்த காட்டில் வந்து இவ்வளோ பெரிய 1,00,000 பேர் வராங்க, இவ்வளவு யானைகள் வருது அப்படின்னா எவ்வளோ சத்தம் இருக்கும் இல்லையா? அதனால அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வேகமாக பறந்து 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 போகுதான். சுற்றி சுற்றி எல்லா அனிமல்ஸும் அப்படியே ஸ்கேட்டர்டாக அப்படியே பறந்து ஓடுதான். அப்போது ஏதோ ஒரு பெரிய சத்தம் வருது அப்படின்ன உடனே ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா என்னன்னு தெரியல, இவ்வளோ சத்தமாக இருக்குது, என்னன்னு நீ பாரேன் அப்படிங்கிறார். உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாராம், பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, நல்ல உயரமான ஒரு மரமாக இருக்கான், ஹைட்டாக இருக்குது அந்த மரம். அந்த மரத்து மேலே ஏறி நின்று பார்த்தா சுற்றி நடக்கிறது எல்லாமே தெரியுமா. அதனால் லக்ஷ்மணர் அந்த மரத்தின் மேலே ஏறி நின்று பார்க்குறார். எந்த பக்கமாக சத்தம் வருதோ அந்த பக்கத்தை பார்க்குறார். காட்டுக்குள்ளெல்லாம் அப்படி தானே பார்க்க முடியும். பார்க்கும்பொழுது தூரத்தில் ஒரு பெரிய சேனை, ஒரு ஆர்மியே வர்றதை பார்க்குறாராம். பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார், என்னவோ தெரியல அண்ணா, ஒரு பெரிய சேனைகளுடன் ஆட்கள் வருகிறார்கள், யார் என்று தெரியவில்லையே அப்படின்னு சொல்கிறாராம். அப்படியா, அப்படின்னா அங்கே ஏதாவது கொடி தெரியுதா பாரு அப்படின்னு கேட்குறாராம். ஒரு சேனை வந்தாக்க அதோட ஒரு ஆர்மி வருதுன்னாக்க நிச்சயம் அந்த நாட்டோட கொடி இருக்கும் இல்லையா, அதை தான் கேட்குறாராம் ராமர். அங்கே ஏதாவது கொடி தெரியறதா பாருன்னு. தெரிகிறதே அண்ணா, கோவிதார கொடி, மரத்தினுடைய கொடி தான் தெரிகிறது. கோவிதாரம் அப்படிங்கிற மரம், அதுதான் சிம்பல். அயோத்தியாவோட சிம்பல் வந்து கோவிதார மரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மரத்தினுடைய அந்த உருவம் பொறிக்கப்பட்ட கொடி, ஃப்ளாக், அதை ஃப்ளாக் எடுத்துகிட்டு தான் வராங்க. அதை வந்து பார்த்துட்டு சொல்கிறார், ஆஹா அண்ணா, இது பரதனுடைய வேலை தான், பரதன் தான் வந்து கொண்டிருக்கிறான். பரதன் நம்மை அழிப்பதற்காக நாம் இருக்கிறது பரதனுக்கு பிடிக்கலை போல இருக்கன்னா, நம்ம எப்படியாவது கொன்னுடணுங்கிறதுக்காக பரதன் தான் வந்து கொண்டிருக்கிறான் அண்ணா அப்படின்னு சொல்கிறாராம். யார்? லக்ஷ்மணர். யார்கிட்ட? ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சொல்கிறாராம். உடனே ஸ்ரீராமர் கேட்குறார், அப்படியா, நம்முடைய அயோத்தி நாட்டின் கொடியும் சேனையுமா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாராம் ராமர். உடனே லக்ஷ்மணனுக்கு வந்து அந்த கொடியையும் அந்த கூட்டத்தையும் பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. இந்த பரதனை சும்மா விடக்கூடாது அண்ணா, பரதனை எப்படியாவது கொன்று விட வேண்டும். வரட்டும், முன்னாடி என்ன சேனைகளுடன் வந்தால் நாம் என்ன பயந்துடுவோமா? நாம் இங்கே வாழறதும் அவனுக்கு பொறுக்கலை, நம்மை அழித்து விட்டு தான் முழு ராஜ்யத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல இருக்கு. வரட்டும், கையையும் அவளது தாசிகளையும் சேர்த்து கொன்று விடுகிறேன். இவர்கள் எங்குமே இருக்கவே கூடாது, பூமியிலேயே இந்த பாவப்பட்ட மனிதர்கள் வாழவே கூடாது, அத்தனையும் நான் பொடி பொடி ஆக்குறேன், அத்தனை பேரையும் துவம்சம் செய்கிறேன் அப்படின்னு கர்ஜிக்கிறாராம் லக்ஷ்மணர். அப்போ உடனே ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா அமைதி கொள், ஏன் இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு இப்போ என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. அயோத்திக்கு திரும்பி இருக்கிறான் பரதன். அவன் வந்தவன் உடனே என்ன பார்க்கணும்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? அதற்காக அன்னையரை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா ஒருவேளை அன்னையரும் கூட சேர்ந்து வருகிறார்களோ என்னவோ, யாருக்கு தெரியும்? அதற்காக என்னை பார்க்கறதுக்காக வரலாம். அப்பாவை கேட்டிருப்பான், அண்ணா எங்கன்னு கேட்டிருப்பான், நான் வந்து தண்டகாரண்யம் வந்த கதையை சொல்லியிருப்பாங்க, என்ன சந்திச்சுட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருப்பான். அத்துடன் இல்லை, நம்முடைய குல வழக்கப்படி மூத்த மகன் மட்டும்தானே அரசாள முடியும், அதனால் என்னிடம் அரசாட்சியை ஒப்படைப்பதற்காகவும் வந்திருக்கலாம் இல்லையா? நீ எதற்காக தவறாக நினைத்து கொள்கிறாய் அப்படின்னு சொன்னாராம். உனக்கு ஆட்சி தான் பெருசு அப்படின்னாக்க நான் பரதனிடம் சொல்லி அந்த ஆட்சியை உனக்கு வாங்கி தருகிறேன், அயோத்தியை ஆளக்கூடிய பொறுப்பை உனக்கு தருகிறேன், நீ தாராளமாக போய் ஆட்சியை நடத்து. ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனை கொல்வதாக நினைக்கலாமா? பரதன் தர்மங்களை தெரிந்தவன், நேர்மையானவன், அவன் ஒருபோதும் இப்படியான தவறுகளை செய்ய மாட்டான், நீ எப்படி அந்த மாதிரி யோசிக்கிறாய் அப்படின்னு ராமர் கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப வெட்கமாக போயிட்டான். தன்னுடைய முகத்தை அப்படியே மூடிக்கொண்டாராம். இவ்வளோ அசிங்கமாக நம்ம யோசிச்சிட்டோமே, இவ்வளோ தப்பாக நம்ம யோசிச்சிட்டோமே, இவ்வளோ தவறை நம்ம செய்துட்டோமே அப்படின்னு முகத்தை மூடிக்கொண்டாராம். இப்போது இந்த புகை வரக்கூடிய இடத்தை வைத்து வந்துடுறாங்க.
வந்தவர்கள் மந்தாகினி நதியை ஒட்டியே வந்து கொண்டிருக்காங்க. ராமரும் சீத்தையும் அமர்ந்திருப்பதையும் லக்ஷ்மணர் தள்ளி நிற்கிறதையும் பார்த்துடுறாரு பரதனும் சத்ருக்னனும். உடனே பரதன் வந்து அப்படியே கூனி குறுகி போய் அப்படியே குறுகி போய் குற்ற உணர்வுல அப்படியே நெகிழ்ந்து போய் குறுகி போய் கண்ணீர் வழிய நிற்கிறாராம். மர உரி அணிந்து கொண்டிருக்கிறார். வனவாசி போலவே ராமரை போலவே மரப்பட்டை இருக்கு இல்லையா, மரத்தினுடைய பட்டை, மரம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த மரத்திலிருந்து உரித்தெடுக்கக்கூடிய பட்டைன்னு சொல்லுவாங்க. அதனால செய்யப்பட்ட ஆடை, அந்த மரப்பட்டை எவ்வளோ ஹார்டாக இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை தான் பரதனும் போட்டிருக்காராம். ஏன்னா ராமரை தானே போட்டிருக்காரு, எங்கள் அண்ணாவே அதான் போட்டிருக்காரு, அப்போ நானும் அதான் போட்டுப்பேன்னு பரதன் போட்டுக்கொண்டு தலையை வந்து சடை போட்டுக்கொண்டு பரதன் நிற்கிறார். சத்ருக்னன் மட்டும் நார்மலாக இருக்கார். ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காராம் சத்ருக்னன். இளவரசர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்காராம். சத்ருக்னன் தான் முதல்ல வராரு, பின்னாடி பரதன் நிற்கிறாரு. உடனே சத்ருக்னன் வந்து ராமரை பார்த்த உடனே காலில் விழறாரு. உடனே ராமரை எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாராம். எங்கப்பா என்ன வந்த சத்ருக்னா, எப்படி இருக்க அப்படிங்கிறார். உடனே அங்கிருந்து பார்த்தா பரதன் அழுது கொண்டிருக்கிறார். பரதனை பார்த்து கையை அசைச்சு கூப்பிட்றாரு, வா இங்கே வா பரதா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாராம். உடனே பரதன் அழுது கொண்டே வந்த உடனே பரதனை அழைத்து மடி மேலே உட்காந்து வச்சுக்கிறாராம் ராமர். மடி மேலே உட்காத்தி வச்சுட்டு தலையை வந்து அப்படியே வாஞ்சையாக தடவி கொடுக்குறாராம். என்ன பரதா, என்ன விஷயம், இவ்வளவு தூரம் என்னை தேடிட்டு வந்திருக்கியே, நீ எப்படி இருக்க, நலமாக இருக்கியா, மாமா வீட்டிலேருந்து நலமாக வந்தியா, எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, அப்பா சௌக்கியமாக இருக்காரா, அன்னைகள்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா, நம்முடைய ஆட்சி வந்து சிறப்பாக நடக்கிறதா அப்படின்னு ராஜாங்க விஷயங்கள் எல்லாமும் கேட்கிறாராம். கேட்ட உடனே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறார் பரதன். அண்ணா, மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து விட்டது, எனக்கு தெரியாமலேயே மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து விட்டது. நீங்கள் கிளம்பி வந்த உடனே உங்களது பிரிவை தாங்காமல் நம்முடைய தகப்பனார் பரலோகம் சென்று விட்டார். மூத்த மகனை காட்டிற்கு அனுப்பியதை எண்ணி எண்ணி மனம் வெதும்பி போய் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு, அப்பா இப்போ நம்மளோட இல்லை, அப்பா பரலோகம் சென்று விட்டார் அண்ணா, நாங்கள் எங்கள் கடன்களை முடித்து விட்டோம், நீங்கள் செய்ய வேண்டிய பித்ரு கடன் பாக்கி இருக்கிறது அப்படின்னு பரதன் வந்து அழுது கொண்டே கண்களில் தண்ணீர் கொட்ட 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 அழுது கொண்டே சொல்கிறானாம். நீங்களும் செய்தால் மட்டுமே சொர்க்கத்தில் இலைப்பாரி கொண்டிருக்கக்கூடிய அப்பாவினுடைய ஆன்மா சாந்தி அடையும் அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே ராமரால் தாங்கவே முடியலையாம். அப்படியே சாய்ஞ்சிட்டாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து அப்படியே சாய்ஞ்சாராம். அவர் சாய்ந்தது எப்படி இருந்ததுன்னா, நிறைய பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து வேகமாக ஒரு காற்றுல சாய்ஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் ராமர் வந்து பூமியில் சாய்ந்த அந்த காட்சி. இப்போது ராமர் உடனே லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா தெரியுமா, தந்தை காலமாகி விட்டாராம், அப்பா நம்ம விட்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை பார்த்து திரும்பி சொல்கிறாராம், சீதே உன்னுடைய மாமனார் தவறி விட்டார், உன்னுடைய மாமனார் இல்லையாம் அப்படின்னு. நம்ம அதை பார்க்க கூட நம்மளால் முடியல பற்றியா, நம்ம எவ்வளோ பெரிய அபாகியசாலி ஆகிட்டேனா, எனக்கு வந்து அது கொடுத்து கூட வைக்கல பற்றியா அப்படின்னு சொல்கிற. உடனே இவர்களுடைய இந்த அழக்கூடிய சத்தத்தை கேட்டு சுமந்திரர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். சுமந்திரர் வருகிறார். வந்த உடனே சுமந்திரரை பார்த்து என் அப்பாவுடைய காலம் முடிந்து போய்விட்டது என்னது சுமந்திரரும் அழறாராம். உடனே எல்லோருமாக சேர்ந்து மந்தாகினி நதிக்கு போகிறாங்க. முதல்ல சீதையால் ராமருடைய அழுகை துயரத்தை பார்க்க முடியலையாம். சீதை வந்து ராமருக்கு படுற கஷ்டத்தை சீதையால் பார்க்க முடியலையாம். அதனால் ஏறெடுத்தே பார்க்க மாட்டேங்கிறாளாம் ராமரை. பார்த்தா அவருடைய அழுகை வந்து நம்மை வருத்தும் அப்படிங்கிறதுனால சீதை முதல்ல போயிடுறாராம். பின்னாடியே லக்ஷ்மணர் போகிறார். பரதனுடன் ராமரும் செல்கிறார். எல்லோருமே தண்ணீருக்குள் இறங்கி கைகளால் தண்ணீரை எடுத்து எடுத்து அப்பாவிற்காக நீர்க்கடன் தர்ப்பணம் செய்கிறார்களாம். தர்ப்பணம் செய்த உடனே வெளியில் வந்து தர்பை பிள்ளை வைத்து பிண்டம் கொடுக்குறாங்க அப்பாவுக்கு. அந்த பிண்டம் கொடுக்கும்போது அந்த மரக்கூழ், அதாவது பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழத்தினுடைய சாறு இதெல்லாம் பிண்டமாக வைக்கிறாராம். வைத்து விட்டு உடனே ராமர் என்ன பண்ணுறார், பரதனை ஒரு கையாலையும் லக்ஷ்மணனை இன்னொரு கையாலையும் கட்டி பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழறாராம். ராமரால் தாங்கிக்கவே முடியலையாம். குலுங்கி குலுங்கி அழறாராம். உடனே சுமந்திரரும் அழ, இந்த பக்கம் வந்து சீதையும் அழ, சத்ருக்னனும் அழ, எல்லோருமே சேர்ந்து அழுத உடனே இந்த சத்தத்தை கேட்டு சேனைகளும் அன்னையர்களும் அங்கே இருக்காங்க இல்லையா, 3 பேரும் இருக்காங்க இல்லையா, அந்த 3 மகாராணிகளுக்கும் இவர்கள் அழக்கூடிய சத்தம் கேட்டு அவர்கள் 3 பேரும் கிளம்பி வர்றாங்க. என்னவோ தெரியல, இப்படி அழறாங்களே, இவங்க தான் அழறாங்கன்னு இவங்க குரல் கேட்டு வராங்களாம். 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்காங்க. நதியின் ஓரமாக வரும்பொழுது அங்கே பித்ரு பிண்டம் வைத்திருப்பதை பார்க்கிறார். உடனே கௌசல்யை வந்து மற்றவர்களிடம் காண்பிக்கிறாராம், இங்கே பார்,
நம்முடைய சக்கரவர்த்தி, எப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி, அவருக்கு மரக்கூழாலும் பழசாருமே வந்து பிண்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது பார் அப்படின்னு காமித்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாளாம். வருத்தப்பட்டு கொண்டே மேற்கொண்டு செல்கிறாள். கௌசல்யை பார்த்த உடனே ராமருக்கு துக்கம் அதிகமாகிவிட்டது. அம்மா அப்படின்னு போய் காலில் விழுறார். உடனே கௌசல்யை எடுத்து ஆற தழுவிக்கிறார். பின்னாடியே சீதை வந்து ஒவ்வொருத்தர் காலையிலும் விழ, உடனே சீதையை பார்த்த உடனே கௌசல்யக்கு அழுகை அதிகமாகிடுத்தான். ஐயோ, எப்படி இருக்க வேண்டியவள் இங்கே வந்து காட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறியே அப்படின்னு ஆற தழுவிக்கிறார். வசிஷ்டர் வர்றார். வசிஷ்டருக்கு வணக்கம் சொல்கிறார். இதெல்லாம் நடக்குது. நடந்த உடனே பரதனை பார்த்து கேட்குறார், என்ன பரதா, இது என்ன கோலம்? மரவுரி தடுத்து கொண்டு தலையெல்லாம் சடை போட்டுக்கொண்டு என்ன இப்படி ஒரு கோலத்தோட நிற்கிறியேன்னு உடனே, அண்ணா மன்னிக்க வேண்டும், இந்த ஆட்சி பொறுப்பு எனதானது அல்ல, உங்களுக்கான ஆட்சி பொறுப்பு. நாடே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கு வர வேண்டும், உங்களுக்கானது தான். உங்களைப் போலவே நானும் தவசியாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், இல்லை அப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அது, இது அப்பாவினுடைய வாக்கு. அப்பாவினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை. அதைத்தான் நான் செய்திருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அன்றைக்கி நைட்டு பேசி நைட்டு எல்லாரும் தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பொழுது விடியுது. வசிஷ்டர் முன்னாடி மற்ற குலகுருக்கள் முனிவர்கள் எல்லோரும் இருக்காங்க. எல்லோருக்கும் முன்னாடி பரதன் திரும்ப ஆரம்பிக்கிறார். என்னுடைய அம்மா, என்னுடைய அன்னை மிகவும் மனம் மாறிவிட்டார். அவர் செய்த தவறு தான், அவர் கேட்ட வரம் தான், அதனால்தான் இத்தனை குழப்பங்களும் ஏற்பட்டது. தயவு செய்து நீங்கள் அயோத்திக்கு வந்து இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். உங்களை மாதிரி என்னால் ஆட்சி செய்ய முடியாது. நம்முடைய மக்களும் அதையே விரும்புகிறார்கள் அப்படின்னு உடனே மக்கள் எல்லோரும் அழுது கொண்டே, நீங்கள் தான் அயோத்திக்கு வர வேண்டும், ராமா நீங்கள் தான் வர வேண்டும்னு அழுது கொண்டே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்களாம். இதை பார்த்த உடனே ராமர் சொல்கிறார், அப்படிலாம் இல்லைப்பா, நீ தான் அரசாள வேண்டும், நான் தண்டகாரண்யம் செல்ல வேண்டும் என்பதுதான் அப்பாவினுடைய வாக்கு. பேரரசரது வாக்கை வந்து நாம் மதிக்கணும். முதல்ல தந்தையின் சொல்லை வந்து மதிக்கணும். அப்பா சொன்னால் முதல்ல கேட்கணும். நம்முடைய கடமையை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அதனால் என்னை கட்டாயப்படுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் தெரியுமா பரதா உனக்கு, உன்னுடைய அன்னையை நம்முடைய தந்தை கல்யாணம் செஞ்சுக்கும்பொழுது, உன்னோட அம்மாவை நம்ம அப்பா கல்யாணம் பண்ணிக்கும்பொழுது ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். அது என்னன்னாக்க, உன்னுடைய அம்மாவின் வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளை தான் அரசாள வேண்டும் என்ற ஒரு வாக்கினையும் அப்பா கொடுத்துருக்கார், நம்முடைய தந்தை கொடுத்துருக்கார். அது மட்டுமல்ல, தேவ அசுர யுத்தத்தின் போது 2 வரங்கள் தருவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் அத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அப்பாவினுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காட்டிற்கு வந்தேன். நீ தான் அரசாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே பரதன் சொல்கிறார், நீங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் இந்த ஆசிரமத்தின் வாசல்லையே நான் தர்பப்பில்லை விரித்து இங்கேயே நான் சாப்பிட போகிறதும் கிடையாது, இங்கேயே உண்ணாமல் உண்ணாவிரதமாக இருக்க போகிறேன் அப்படின்னு பரதன் சொல்கிறார். உடனே ராமர் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு சத்திரியனுக்கு உண்டானது கிடையாது, ஒரு சத்திரியன் வாசலில் இப்படி உட்காரக்கூடாது, மிக தவறான செயல். உடனே எழுந்திரு பரதா, நீ என்னை மதிப்பது உண்மையானால் முதல்ல அந்த இடத்த விட்டு எழுந்திரு அப்படிங்கிறாராம். உடனே டக்குன்னு பரதன் எழுந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிடுறாராம். ஏன்னா நான் மதிக்கிறேன்னு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக ராமர் கிட்டேருந்து ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிடுறார். குடிச்சிட்டு சொல்கிறார், சரி உங்களுடைய எதுபடியே வரேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவருடைய பேச்சை கேட்டு காட்டில் இருக்கணும் அப்படின்றீங்க இல்லையா, வரம் கொடுத்துட்டாருங்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு பதிலாக நான் காட்டில் இருக்கேன், நீங்கள் போய் அரசாளுங்க அப்படின்னு திருப்பி பரதன் கேட்குறாராம். உடனே ராமர் சொல்கிறாராம், சின்ன குழந்தை போல அடம் பிடிக்கிறாயே பரதா, நான் அப்பாவிற்கு கொடுத்த வாக்கை தானே காப்பாற்ற வேண்டும்னு சொல்கிறேன், அதனால் நான் இனி அயோத்திக்கு 14 வருடங்கள் கழிக்காமல் வருவது என்பது நிகழாத விஷயம், நடக்கவே நடக்காது. நீ வந்து எதற்காக என்னை கட்டாயப்படுத்துகிறாய்? தயவு செய்து அம்மாவையும் குருமார்களையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, நீ சென்று அரசை ஆளு. நான் 14 வருஷம் முடிஞ்சு வந்து உன்னுடைய அரசை நான் ஏற்றுக்கொண்டு நடத்துகிறேன், அதனால் நான் மாட்டேன்னு சொல்லவே இல்லை, அதனால் தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதே அப்படிங்கிறாராம். உடனே பரதன் சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து, மக்களே நீங்களே சொல்லுங்கள், அப்போ தான் அவர் கேட்பார் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் சொல்கிறாங்களாம், பரதா உங்களது நிலையும் நாங்கள் அறிந்து கொண்டோம், அதே சமயம் ராமர் நினைக்கக்கூடிய விஷயத்திலையும் உண்மை இருக்கிறது, அதனால் ராமரையும் எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்களாம். உடனே ராமர் சொல்கிறார், மக்களே புரிந்து கொண்டார்கள் பத்தியா பரதா, இனியும் எதற்கு தாமதம், நீ கிளம்பி செல், எல்லோரையும் அழைத்து கொண்டு போய் யாரையும் வருத்தப்பட வைக்காதே அப்படிங்கிறாராம். உடனே பரதன் என்ன பண்ணுறாராம், மரத்தினாலான ஒரு பாதுகை, கால் அப்படி போட்டுக்கிற மாதிரி 2 செப்பல் செருப்பு, மரத்தினாலான பாதுகை,
அந்த பாதுகை வந்து மேலே தங்கத்தினால் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதுகையை கொண்டு வந்து ராமருடைய பாதங்களில் கால்களில் வைக்கிறாராம். ராமர் உடனே அதை போட்டுக்கொண்டு காலை எடுக்கிறார். பரதன் அதை எடுத்து தலையில் கண்ணில் ஒத்திக்கிறாராம். இதைத்தான் இனி வந்து அரசாட்சி, இந்த பாதுகை தான் அரசாட்சி செய்ய போவது. இந்த பாதுகைகள் தான், இந்த பாதுகைகளுக்கு சேவகனாக மட்டுமே நான் இருப்பேன். அப்படித்தான் அந்த ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்வேன். 14 வருடங்கள் கழித்து ஒரு நாள் நீங்கள் தாமதமாக வந்தாலும் நான் தீக்குளித்து விடுவேன் அப்படிங்கிறார் பரதன். ராமரும் அப்படியே ஆகட்டும், நீ நல்லபடியாக கிளம்பி போ அப்படிங்கிற. உடனே தாய்மார்களும் பிரியா விடை பெற்று வருத்தத்துடனே கிளம்பி போகிறாங்க. சேனைகளில் ஆரம்பித்து எல்லோருமாக திரும்பி போகிறார்கள். உடனே நம்முடைய பரதன் என்ன பண்ணுறாராம், அந்த பாதுகைகளை எடுத்து தனியாக தேரில் தலையில் வைத்து கொண்டே போகிறார். திரும்பி பரத்வாஜர் ஆசிரமம் வழியாகத்தான் வராரு. பரத்வாஜரிடம் நடந்ததையெல்லாம் தெரிவிக்கிறார். பரத்வாஜர் வந்து மிக்க மகிழ்ச்சி, நீ ராமனது பாதுகைகளை வைத்துக்கொண்டு நல்ல முறையில் ஆட்சியை நடத்து பரதா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அங்கிருந்து குகன் இருக்கக்கூடிய ஸ்ருங்கவேரபுரத்துக்கும் வருகிறார். அதனை கடந்து அயோத்திக்குள்ளே நுழைகிறார். அயோத்தி வந்து மிக ஒரு அமைதியாக, தெருக்கள்லாம் பெருக்கவே இல்லையா, குப்பையும் எதுவுமா இருக்கான். மக்கள்லாம் வந்து ஒரே பீதியோட ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்காங்களாம். அப்போ உடனே உள்ளே போயிட்டு அயோத்திக்குள்ளே போன உடனே பரதன் சொல்கிறாராம், நான் நேர நந்தி கிராமம் செல்ல போகிறேன். அயோத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நந்தி கிராமங்கிறது. அந்த நந்தி கிராமத்திற்கு செல்ல போகிறேன். இந்த பாதுகை தான் ஆட்சி செய்ய போகிறது. இந்த பாதுகைக்கு சேவகனாக மட்டுமே நான் இருப்பேன். இதே மரவுரி தரித்து கொண்டு இதே தவக்கோலத்திலேயே என்னுடைய அண்ணா அங்கே எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருப்பேன். நான் எந்த விதமான அரச சுகபோகங்களையும் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். உடனே வசிஷ்டரும் மிக்க மகிழ்ச்சி, தாராளமாக இரு, நானும் உன்னுடன் வருகிறேன் அப்படிங்கிறாராம். அந்த நந்தி கிராமத்துக்கு போய் அங்கே அந்த பாதுகையை வைத்து பாதுகைக்கு மேலே வந்து வெண்குடை, ஒயிட் கலரில் நல்ல பியூட்டிஃபுல்லான அம்ப்ரெல்லா, அந்த அம்ப்ரெல்லாவை வைக்கிறார். அந்த பாதுகைக்கு மேலே வைத்து அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாராம் பரதன். அந்த பாதுகையே ராமராக நினைத்து, ராமரது திருவடிகளாக நினைத்து அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து நந்தி கிராமத்தில் இருந்தபடியே நான் ஆட்சி புரிகிறேன். நான் சேவகனாக, ராமனுடைய பாதுகைகளுக்கு நான் சேவகனாக இருப்பேன் அப்படின்னு அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாராம். கூடவே வசிஷ்டரும் நந்தி கிராமத்திலேயே தங்கி விடுகிறாராம். இப்படியே 14 வருடங்கள் நான் இருப்பேன். 14 வருடங்களும் இங்கிருந்தபடியே தவக்கோலத்திலேயே அந்த அயோத்தி கோசல நாட்டினுடைய ஆட்சி வந்து நடைபெறும். நான் செய்யவில்லை, ராமரது பாதுகை தான் ஆட்சி செய்ய போகிறது. நான் அந்த பாதுகைக்கு ஒரு சேவகன் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாராம் பரதன். பரதனுக்கு எவ்வளோ ஒரு சூப்பர் கேரக்டரில், எவ்வளோ ஒரு நல்ல மனசு இல்லை. ஆனால் மற்ற அன்னையர்கள் எல்லோருமே அயோத்திக்கு திரும்பி போயிடுறாங்க. மற்றவர்கள் எல்லோரும் போயிடுறாங்க. வசிஷ்டரும் நம்முடைய பரதனும் மட்டும் நந்தி கிராமத்திலேயே தங்கிடுறாங்களாம். நந்தி கிராமத்திலேயே தங்கி கொண்டு அங்கிருந்தபடியே அயோத்தியினுடைய ஆட்சியை பரதன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். ராமரது பாதுகைகள், செப்பல் இருக்கு இல்லையா, பாதுகைகளை வைத்து கொண்டு நம்முடைய பரதன் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் இவர்கள் வந்துவிட்டு போன உடனே அங்கே தண்டகாரண்யத்தில், அதாவது மந்தாகினி நதி பக்கத்தில் சித்திரக்கூடத்தில் வந்து ராமர் இருக்கார் இல்லையா, அந்த ராமர் இருக்கக்கூடிய இடத்துல பல முனிவர்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்களாம். ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு ராமர் கேட்டபோது, இங்கே கரண் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசன் வந்து எல்லோருடைய யாகங்களையும் செய்ய விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். தண்ணி கொண்டு ஊற்றுறான், இறைச்சிகள் எல்லாம் போடுறான். அதனால் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறோம். அதனால் நீங்களும் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, நீங்களும் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு ராமர் கிட்ட சில முனிவர்கள் சொல்லிட்டு போகிறாங்களாம். உடனே ராமரும் நினைக்கிறாரு, ஏற்கனவே இந்த சேனைகள்லாம் வந்துட்டு போனதுனால அந்த இடம் வந்து ரொம்ப கலேபரமாக இருக்குது, ரொம்ப ஒரே குப்பைகளாகவும் நல்லாவே இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாராம். சரி, நம்மளும் இந்த இடத்த விட்டு போகலாம். ஏன்னா இங்கே இருந்தோம்னா அடிக்கடி இடம் தெரிஞ்சு போச்சுன்னா அடிக்கடி அயோத்தியிலேருந்து யாராவது வந்துட்டே இருப்பாங்க. அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம், தண்டகாரண்யம் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ராமர் அந்த இடத்தை விட்டு செல்கிறாராம். அடுத்து என்னென்ன நடக்குது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் சமத்தா வெயிட் பண்ணணும், சரியா? அது வரைக்கும் டாடா, பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.